மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. ஒரு நாள் கங்கம்மா ஏதோ டீப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இத பார்த்த மங்கம்மா கங்கம்மா கிட்ட இப்படி கேக்குறாங்க, என்னடி அவ்வளவு டீப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல அத்தை, நம்ம ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாம் இந்த நியூ இயருக்கு ஜெயிண்ட் கேக் காம்படிஷன் நடத்த போறாங்க. யார் எல்லார விட பெரிய கேக் தயார் பண்றாங்களோ அவங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு தராங்களா அத்தை. எப்படியாவது நான் அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சு பிரைஸ் மணியை வின் பண்ணணும். அத பத்தி தான் அத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்னடி இருக்கு? உனக்கு எப்படியும் கேக் செய்ய வரும், போய் அதையே பண்ணு. இது கொஞ்சம் பெரிய கேக்குன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கஷ்டப்படணும், அவ்வளவுதான். ஆமா, நீ தேவையில்லாம பைத்தியக்கார வேலைலாம் எதுவும் பண்ணலையே. ஐயோ, நான் எதுக்கு அத்தை அப்படி பண்ண போறேன்? இந்த தடவை ரொம்ப நேர்மையா விளையாட போறேன். வேணும்னா உங்க மேல ப்ராமிஸ். ஐயோ அம்மா தாயே, உன் கஷ்டம் என்னமோ நீயே அனுபவி, என் மேல எதுக்கு ப்ராமிஸ் பண்ற? என்ன சாகடிக்காதம்மா அப்படின்னு அங்க இருந்து போயிட்டாங்க. அப்ப கங்கம்மா மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிறா, இப்போ அவ்வளோ பெரிய கேக்க தயார் பண்ணணும்னா ரொம்ப செலவாகும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கங்கம்மாக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே ஒரு பலூனை வாங்கிட்டு வந்து அத பெருசா ஊதுறா. அந்த பலூன் மேல கிரீம் எல்லாம் பூசி அதையே கேக் மாதிரி தயார் பண்றா. இத பார்த்து அவளுக்குள்ளேயே அவ இப்படி நினைச்சுக்கிறா, ஆஹாஹாஹா, சூப்பர் கங்கா, கொஞ்சமா செலவு பண்ணி கொஞ்சம் டைம்ல எவ்வளவு சூப்பரான கேக்க பண்ணிருக்கே. கங்கா இஸ் தி பெஸ்ட். அந்த போட்டி நாளும் வந்துருச்சு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாவும் உற்சாகமாவும் அவங்க பண்ண கேக்ஸ காம்படிஷனுக்கு கொண்டு வந்தாங்க. கங்கம்மாவும் அவளோட கேக்க கொண்டு வந்தா. அவ்வளோ பெரிய கேக்க பார்த்த எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. என்னது இவ்ளோ பெரிய கேக்கு? இன்னொருத்தரு, என்னது இது இவ்ளோ பெரிய கேக்கு அப்படின்னு அங்க இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. இதெல்லாத்தையுமே தூரத்துல இருந்து கவனிச்ச மங்கம்மா கங்கம்மா பண்ண கேக்க பார்த்து மங்கம்மாக்கு டவுட் வந்துச்சு. அப்ப அவங்க மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிட்டாங்க, என்னது இவ்ளோ பெரிய கேக்க ஏன் மருமக பண்ணாளா? அவளுக்கு அவ்வளோ சீன்லாம் கிடையாது, இவ கண்டிப்பா ஏதோ ஒரு வேலையை பண்ணிருக்கா, அதை கண்டிப்பா நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க வீட்டுக்குள்ள போய் அந்த மேஜிக் குளோபை எடுத்து என்ன நடந்துச்சோ அதை பார்த்தாங்க. கங்கம்மா ஒரு பெலூனை வாங்கி அதை ஊதி பெருசா பண்ணி அதுக்கு கிரீம் பூசி கேக்கா மாத்தினதை பார்த்த மங்கம்மா அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. அவங்களுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிறாங்க, அடிப்பாவி மருமகளே, ஜனங்களை மோசம் பண்ணணும்னு நினைக்கிறியாடி நீ? உனக்கு இப்படி இல்லடி, அது மட்டுமா பண்ண, என் மேலேயே சத்தியம் பண்ணலடி நீ. இருடி இரு, உன் வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போனாங்க. அங்க எல்லா ஜனங்களும் கும்பலா கூடி கங்கம்மா பண்ண கேக்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாருமே கங்கம்மாவை வின்னரா அனௌன்ஸ் பண்றாங்க. இத கேட்ட கங்கம்மா ரொம்ப சந்தோஷத்தோட அந்த செக்க வாங்குறதுக்காக ஸ்டேஜ் மேல ஏறினா. அப்பதான் மங்கம்மா ஒரு சின்ன பின்ன வச்சுக்கிட்டு அந்த கேக்குள்ள இருந்த பலூனை உடைச்சாங்க. அது மூலமா அந்த பலூன் மேல இருந்த கிரீம் எல்லாமே எல்லாரோட ட்ரெஸ் மேலயும் முகத்துலயும் கேக்லயும் இப்படி எல்லா இடத்துலயும் படுது. அது மூலமா அவங்க எவ்வளவோ இஷ்டமா தயார் பண்ண அந்த கேக்கு, புது ட்ரெஸ் இதெல்லாம் பாழா போனதுனால எல்லாருக்குமே பயங்கரமா கோவம் வருது. கங்கம்மாவை கோவமா பார்த்து இப்படி சொல்றாங்க, என்னது எங்களை இவ்ளோ மோசம் பண்றியா? உன்னால எங்க கேக்கெல்லாம் நாசமா போச்சு அப்படி எல்லாருமே அவளை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அவளுக்கு கொடுத்த செக்கையும் ரிட்டர்ன் வாங்கிக்கிறாங்க. அப்போ அங்க வந்து மங்கம்மா அவங்க கிட்ட எல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒரு நிமிஷம் இருங்க, என்ன எல்லாருமே என் மருமகளை திட்டிக்கிட்டு இருக்கீங்க? தப்பு உங்க மேலயும் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்ட ஜனங்க ஆச்சரியமா ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒருத்தங்க இப்படி சொல்றாங்க, நாங்க என்னமா பண்ணோம்? அதுக்கு மங்கம்மா, பண்டிகைன்னா எல்லாருமே சேர்ந்து பண்ணணும், இப்படி தனித்தனியா இருந்து பண்றது கிடையாது. எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா வேலை பார்த்துருந்தா யாருமே நினைக்காத அளவுக்கு ஒரு பெரிய கேக்கே நாம தயார் பண்ணிருக்கலாம். அந்த பிரைஸ் மணியும் நம்ம ஊர்ல இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு கண்டிப்பா யூஸ் ஆகிருக்கும். இது மூலமா எல்லாருமே ஒன்னா இருந்த மாதிரியும் இருக்கும், எல்லாருக்கும் சன்மானம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும்.
அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட எல்லா ஜனங்களுமே அவங்களோட யோசனைய பாராட்டி அவங்களுக்கு கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடனே எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கேக்க தயார் பண்ணி நியூ இயரை ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப ஹாப்பியாவும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கங்கம்மா மங்கம்மா கிட்ட வந்து இப்படி சொல்றா, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, டைம்க்கு வந்து நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு அத்தை, அந்த பலூன் எப்படி உடைஞ்சதுன்னு. அதுக்கு மங்கம்மா, அது எப்படி எனக்கு தெரியும், யாராவது ஒருத்தர் பின்ன வச்சு அதை குத்திருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. இது மூலமா அந்த பலூனை உடைக்க வச்சது மங்கம்மா தானு கங்கம்மாக்கு புரிஞ்சு போச்சு. மங்கம்மாவை பார்த்து கங்கம்மா மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிறா, இவ்ளோ கரெக்டா சொன்னீங்க அப்படின்னா அத்தை இது கண்டிப்பா உங்க வேலையா தான் இருக்கும். இருங்க இருங்க சொல்றேன் உங்க கதைய அப்படின்னு நினைச்சுக்கிறா.